நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தாம்பூச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சங்கீதா கிருஷ் பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சங்கீதா கிருஷ் இவங்கள நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆக்ட்ரஸாக தெரியும், அதே மாதிரி ஒரு ஜட்ஜாகவும் தெரியும். ஜட்ஜாக இவங்க எங்கே கான்ட்ரவர்சியில் சிக்கலை அப்படின்னு கேட்டால் எல்லா ஷோலையுமே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஷோலையும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியில் தான் சிக்கியிருக்காங்க. குறிப்பாக எஸ்கே கூட இவங்க ஏன் சண்டை போட்டாங்க, இந்த கேள்வி இப்போ நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்கப்படுது. அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் இவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ எஸ்கே அவர்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் ஆக்டரில் ஒருத்தராக வளம் வந்துட்டு இருக்காரு. இவர் இப்போ இப்படி இருக்காருன்னா பரவாயில்ல, நம்ம இவர் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம், நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு பெருமையாங்க. இவங்க அந்த ஷோல ஏன்பா இப்படி பண்ற, ஒரு ரிதம் இருக்கு, அதை நல்லா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, மேம் நான் ஒரு கமெடியன், எனக்கு என்ன வருமோ அதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டாரு. இல்லை உன்னால முடியும், நீ பண்ணுட்டு நான் கோவப்பட்டு பேசினேன். அதனாலேயே அவர் வந்து டான்ஸ் கிளாஸ்லேயே படுத்து தூங்குறது, அங்கேயே அவர் வந்து இந்த கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ணி 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 ஃபைனலிஸ்ட் ஆனார். ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து மேலே வந்தார். அந்த விஷயத்த இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பரவாயில்ல, ஏதோ நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்கே அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண காலம் போய் எஸ்கே அவர்கள் இப்போ பல பேருக்கும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு பெருமையாக பேச ஆரம்பிச்ச இவங்க தமிழ் சினிமாவை பற்றியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. தமிழா தெலுங்கான்னு கேட்டதுக்கு எனக்கு தெலுங்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு பல பேரும் கொந்தளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதை நான் தெலுங்கு சினிமாவில் மட்டும் தான் பார்க்குறேன், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. அதே மாதிரி தரையில் உட்கார வைப்பாங்க, எந்த அளவுக்கு மோசமாக ஆக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெலுங்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், நல்ல சேலரி மரியாதை எல்லாமே கிடைக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்ட்டு தெளிவாக அவங்க தமிழ் சினிமாவை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நடந்த பர்ஸ்பெக்டிவில் மட்டுமே அவங்க வச்சு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இப்படி ஓப்பனாக சொன்னது வந்து சில பேருக்கு ரொம்பவே கோவத்தை தூண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் இதை டிபேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் இவங்க தமிழ் சினிமா மூலமா ரொம்ப ரொம்ப பிரபலமானாங்க. இவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய 15வது வயசுலேயே இவங்க தனம் அப்படின்ற ஒரு முக்கியமான ரோல் எடுத்து ஒரு வித்தியாசமாக ஒரு கதைக்களத்தில் நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை இப்போ பார்க்குறவங்க இது சங்கீதாவா, இவங்க இப்படி தான் நடிப்பாங்களா அப்படின்னு ஷாக் ஆகிற வகையில் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு ப்ராஸ்டிடியூட் கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த ரோலை அவங்க 15 வயசில் பண்ணாங்களாம். அதை வந்து இவங்க ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போது, அம்மா நான் குண்டா இருக்கேன், என் மூஞ்சில பாருங்க பிம்பிள்ஸ்லாம் இருக்கு, எனக்கு என்ன வயசாயிடுச்சா அப்படிலாம் ரொம்ப அழுவாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இல்லை நீ அழகாக தான் இருக்க, நீ 15 வயசுல இந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணுறதே பெரிய விஷயம், உன்னை யார் அப்படிலாம் சொன்னது இல்லை, நீ கண்டிப்பாக சினிமாவில் ஒரு லெவல் போவன்ட்டு அவங்க அம்மா தான் புஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு 9 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மா தான் ஒவ்வொரு படத்துலையும் இருக்க குறைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் இவங்க இன்னும் பெஸ்ட்டாக நடிச்சது பார்த்தீங்கன்னா தம்பி கோட்டைனே சொல்லலாம். இதில் மீனா அவர்களும் வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினுடைய சிஸ்டரா இவங்க நடிச்சிருப்பாங்க, ஹீரோவுடைய சிஸ்டரா மீனா நடிச்சிருப்பாங்க. மீனா கூட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து வாரிசு வரைக்கும் நடிச்சிருந்தாலும் இவங்க தமிழ் சினிமா மூலியமா தான் நம்ம எல்லாருக்குமே பிரபலமா தெரியும். இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கெரியர்ல ஒரு முக்கியமான படம் அப்படின்னா அது விக்ரம் அண்ட் சூர்யா கூட சேர்ந்து நடிச்ச பிதாமகன். இந்த படம் இவங்களுடைய கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம் அண்ட் பாலா அவர்களுடைய ஒரு முக்கியமான படம் கூட சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப 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 எங்கா தான் இருந்தாங்களாம். அம்மா கேரக்டர் கூட ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் பாலா அவர்கள் கூட இருக்கும் போது. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் நடிக்க ஆரம்பிக்கும் போது தான், இல்ல விக்ரம் உங்களை லவ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களாம். சரி ஓகே அதுவும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடிப்புல வந்து இவங்களை மெருகேற்றினது யாரு அப்படின்னு கேட்டா அது பாலா சார் தான். ஆனா ஃபர்ஸ்ட் சினிமானா என்னன்னு கொண்டு போனது பாத்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் தான். கங்கை அமரன் அவர்களையும் இவங்களையும் சேர்த்து வச்சு பேசி ரொம்ப அசிங்கமா நியூஸ் பேப்பர்ல வந்த கதையெல்லாம் கூட இருக்காம். ஆனா அது என்னன்றதை இப்பதான் அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. கங்கை அமரன் அவர்கள் இவங்களுக்கு ரியலாவே மாமா தானாங்க. அதனால டெய்லி அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுக்கு போறது வரது, கார்ல கூட்டிட்டு போய் விடுறது கூட்டு வர்றது, இது போல விஷயங்கள் அப்ப நடக்கும் போது சங்கீதா அப்படின்ற ஒரு நடிகை இவங்க கூட தொடர்புல இருக்காங்க அப்படின்ட்டு தவறாலாம் பேசப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கங்கை அமரன் அவர்களுடைய மனைவி பார்த்துட்டு கிண்டலா கூட சொல்லியிருக்காங்க. ஆனா நிஜமாலே அவங்க ரிலேட்டிவ்ஸ் தானா. அந்த ஒரு விஷயத்தை கேள்வி
கேள்விப்பட்டு இவங்க சிரிச்சாங்களாம். அதே மாதிரி இவங்க கோபப்பட்ட ஒரு விஷயம் எதுனா, இவங்களுக்கும் இவங்களுடைய காதல் கணவரான கிறிஷுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் பிரிய போறாங்க, இது போல தகவல்லாம் வந்ததுதான் இவங்களை ரொம்பவே ஷாக் ஆக்கிடுச்சாம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் சைட் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஷ் அவர்கள் தானாம். ஒரு ஈவெண்ட்ல தான் அவரை சந்திச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் யார் மேலேயும் காதல் இவங்களுக்கு வரலையாம். கிறிஷ் அவர்கள் மேல ஒரு மரியாதை கலந்த காதல் வந்திருக்கு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது செட் ஆகாதுன்னு 2 ஃபேமிலிக்கும் ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் பர்சனலாக தனியாக போயிட்டு எங்கே மாற்றிக்கிட்டாங்களாம். அதுதான் இவங்க அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டாக கருதுறாங்க. ஸோ இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் எப்போ நடக்கும், வீட்டில் கன்சல்ட் பண்ணலாமா, சரி வீட்டில் பேசி அவங்க 2 ஃபேமிலியும் ஓகே சொன்னால் மேரேஜ் பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பார்த்து 8 மாதத்துக்குள்ளேயே இவங்களுடைய மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நரகமாக ஆயிடுச்சாங்க. ஐயோ நம்ம தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டோமோ, விட்டு போயிடலாமா அப்படின்ற மைண்ட் செட் அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நீ பெரியாளா நான் பெரியாளா, இப்படி 2 செலிபிரிட்டிஸ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா இது போல சிக்கல்லாம் வரும். எல்லாருமே அது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 2 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. அந்த மகள் இப்போ இவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வளம் வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுடைய வீட்டில் இவரை பார்த்துட்டு என்னப்பா சின்ன பையனாக இருக்க, உனக்கு வயசு என்ன, சங்கீதா விட சின்னவனா பெரியவனா, இது போல கேள்விகள்லாம் அவரை கேட்டாங்களாம். அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் மீடியாவுக்கும் சொல்லியிருக்காங்க 2 வயசு அவரு இவங்களை விட பெரியவர் தானாம். ஸோ சின்ன பையன்லாம் யாரும் கிடையாதாங்க. லைஃபை இப்போ வரைக்கும் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்பவுமே அவர் அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். எப்படி பிதாமகன் படம் சக்ஸஸோ அதே மாதிரி ரன் படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சக்ஸஸ்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்தும் இவங்க முன்னாடி நடித்த ஒரு சில படங்களால் இந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். 7 வருஷம் அதுல இருந்து மீண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இவங்களுடைய கெரியர் ட்ராக்கே மாத்திட்டாங்களாம். இவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து உருவாகிறதுக்கு இவங்களும் முக்கிய காரணமாக இருக்காங்க. ஒரு ஷோ இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். அது எந்த ஷோனா, ஆர்யா கூட சேர்ந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இந்த ஷோவில் ஆர்யாக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் வேணான்னு சொல்கிறீங்க, இது போல் கேட்டு மக்களை நாங்கள் ஏமாத்துற மாதிரி நான் எந்த ஷோவுக்குமே வந்து போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்போவே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்களாம். அதனால தான் கடைசி வரைக்கும் அந்த பெண்களுக்காக இவங்க போராடி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. எந்த வெயிட்டால அவங்க ரொம்ப அசிங்கமாக இருக்க ஃபீல் பண்ணி அழுதாங்களோ இப்போ நல்லா வெயிட் லாஸ் பண்ணி 45+ இவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யங்காக இருக்காங்க. கண்டினியூஸாக சினிமா இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இவங்க நடித்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.